அவங்க அவங்க மதரை லைக் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஒன் டே அவங்களுடைய மதர் அவங்களுடைய சன்னை ஒரு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகும்போது டாக்டர் வந்து அவங்க மதர் கிட்ட கேட்குறாங்க, அவங்களோட பிரெயின் நார்மலாக இருக்கா, அவங்களுடைய ஹார்ட் நார்மலாக இருக்கான்னு கேட்குறாங்க. பட் எவ்ரி திங் இஸ் நார்மல். அவங்களுக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை, எந்த ஒரு டிஸ்ஃபங்க்ஷன்ஸும் இல்லை, எல்லாமே வந்து நார்மலாக இருக்கு. பட் ஒரு எக்ஸ்ரே எடுக்கும் போது தான் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ எடுக்கும் போது அவங்களோட பிரெயினில் வந்து ஒரு கிளாட் வந்து இருக்குது. அது முக்கியமாக எந்த இடத்துல, அவங்களுடைய மெமரி ஸ்டோரேஜ் இடத்துலையும் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் இடத்துலையும் ஒரு கிளாட் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. பிளட் வெசல்ஸில் வந்து ஒரு கிளாட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட பிரெயினில் போய் ஒரு பார்ட் ஆஃப் தி பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்களுடைய மெமரி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ பிரெயின் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மொத்த ஸ்டோரேஜுமே, உங்களோட மொத்த மெமரிஸ் எல்லாமே, இத்தனை நாள் வாழ்ந்த எல்லா மெமரிஸுமே உங்களோட பிரெயின் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஸோ உங்கள் பிரெயினை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பாய்.